காலை தியானம் February 18, 2024. தலைப்பானது குடும்ப தூண்கள். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:28. சந்தோஷங்களில் மிக சிறந்த சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் என்றார் ஒருவர். குடும்பத்தில் காணப்படுகிற சந்தோஷம் மிக சிறந்தது மட்டுமல்ல, வேறொன்றுக்கும் காணப்பட முடியாததாகும். இன்று குடும்ப சந்தோஷம் நிலைநிறுத்தப்பட சில தூண்கள் அவசியம். அவை என்னவென்று பார்ப்போம். இனிப்பு. தினமும் இனிப்பு உண்ண வேண்டும் என்று கூறவில்லை, மாறாக இனிமையான வார்த்தைகளை பரிமாறப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இனிமையான உற்சாகமான ஊக்கத்தரும் வார்த்தைகள் பேசப்பட்டால் விட மகிழ்ச்சியால் தத்துவம் வேறுபற்றி வளரும். இரண்டாவது பார்க்கும்போது விட்டு கொடுத்தல். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்பார். எந்த வீட்டில் இந்த நற்குணம் இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சியும் நன்றாகவே இருக்கும். நல்ல குணமுடையோர் மட்டுமே விட்டு கொடுக்கும் பழக்கமுடையவர்களாகவும் இருக்கின்றனர். மூன்றாவது, பென்சில். எழுத்துக்கள் எதை எழுத வேண்டும்? தேவன் செய்த நன்மைகளை, பிறர் செய்த உதவிகளை மறக்கவே கூடாது. பெற்றோரே, ஆசிரியரே, பெருமக்களே, வாழ்க்கையில் உதவியாளர்களே, போதகரை மறவாமல் அவர்கள் காலத்தினால் செய்த உபகாரங்களை எழுத மனதில் நிறைந்து பழகுவோம். நான்காவது, அழிப்பான். ரப்பர் என்று கூறுகிறோமோ அதை பயன்படுத்த மறக்கக்கூடாது. எப்படி? எப்பொழுது வாழ்க்கையில் சிலர் புண்படுத்தியிருக்கிறார்களா? சிலர் நம்மை சேதப்படுத்தியிருக்கலாம். அந்த நண்பர்களை, அந்நிலவுகளை மனதில் இருந்து அழித்து விடுங்கள். இல்லாவிட்டால் நாம் குடும்ப மகிழ்ச்சியை சிதைத்து விடுவோம். ஐந்தாவது பார்க்கும்போது வேதாகம். எந்த குடும்ப வேதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, முதலிடம் கொடுக்கிறதோ, வேதத்தின் படி நடிக்கிறதோ அது என்று மகிழ்ச்சியுடன் இருக்கும், பிறரையும் மகிழ்ச்சியாய் வைக்கும். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியால் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:28 வாசிக்கிறோம். பிதாவை எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக நிகழ கிருபை தாரும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, இந்த நேரத்தில் வாசித்த வண்ண போல கர்த்தாவே, எங்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றி தாரும் அப்பா. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து பழக வேண்டும் அப்பா. கர்த்தர் ரப்பர் போல அழிக்க வேண்டும் அப்பா. எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நல்ல காரியங்களை எழுதி இருக்கிற பிள்ளைகளாக காணப்படும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்தை மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.